அத்தியாயம் 7 அனுகூலம் 5 வணிக திறமைகளை வளர்த்தல். என் வாழ்வில் 1974ஆம் வருடம் திருப்பு முனையாய் அமைந்த வருடம். நான் அமெரிக்க கடற்படையில் இருந்து விடுவிக்கப்பட்டு நிஜ உலகில் பிரவேசிக்க இருந்தேன். நான் எந்த உலகில் நுழையப் போகிறேன் என்பதுதான் என் முன் இருந்த பிரச்சனை. என் ஏழை அப்பாவின் உலகில் நுழைந்து கட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கப் போகிறேனா, அல்லது என் பணக்கார அப்பாவின் உலகில் நுழைந்து கட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கப் போகிறேனா? முன்பே சொன்னது போல் கட்டத்தை சேர்ந்த 2 தொழில்களில் நான் எளிதாய் நுழைந்திருக்க முடியும். கப்பல் போக்குவரத்து துறைக்கு சென்று ஒரு கப்பலின் அதிகாரியாய் இருக்க முடியும், அல்லது என்னுடைய வகுப்பு தோழர்கள் பலர் செய்தது போலவே வணிக விமான போக்குவரத்து விமான ஓட்டியாக ஆகியிருக்க முடியும். 2 தொழில்களுமே மனதை கவர்ந்தவைதான். ஆனால் மிச்சமிருக்கும் வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு விமான ஓட்டியாகவோ அல்லது கப்பல் அதிகாரியாகவோ இருக்க விரும்பவில்லை. அந்த நாட்கள் எல்லாம் கடந்துவிட்டன. என் ஏழை அப்பாவின் சுவடுகளை பின்பற்றுவதை விட பணக்கார அப்பாவின் சுவடுகளை பின்பற்றுவதில் ஆபத்து அதிகமாகவும் உத்தரவாதங்கள் குறைவாகவும் இருந்த போதிலும் நான் பின்னதனையே தேர்ந்தெடுத்தேன். 1974களில் தொடக்கத்தில் கடற்படை பணியிலிருந்து விடுவிக்கப்படும் முன்பு நான் எனது பணக்கார அப்பாவிடம் சென்று என்னை கட்டத்தை சேர்ந்தவனாக ஆக்க பயிற்சியளிக்கும்படி கேட்டேன். அவரது அலுவலகத்தில் நுழைந்து என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான அவரது அறிவுரை கேட்டது எனக்கு இப்போதும் நினைவில் இருக்கிறது. எனக்கு அப்போது 26 வயது. வெகு சிலர் மட்டுமே செல்லக்கூடிய கட்ட உலகிற்குள் செல்ல வழிகாட்டுதல் தேவை என்பதை நான் அறிவேன். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என அவரை கேட்டேன். தனது மேஜையிலிருந்து தலையை நிமிர்த்தி சற்றும் தயக்கமின்றி, போய் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் விற்பனை பிரிவில் வேலைக்கு சேர் என்றார் பணக்கார அப்பா. விற்பனையா? உதை வாங்கிய நாய் குறைப்பது போன்ற குரலில் கேட்டேன். நான் கட்டத்திற்குள் செல்ல விரும்புகிறேனே தவிர விற்பனை துறைக்கு செல்ல விரும்பவில்லை. பணக்கார அப்பா தான் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு தனது கண்ணாடியை கழற்றி தனது கண்களை உயர்த்தி என்னை உற்று பார்த்தார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என நீ என்னை கேட்டாய். நானும் அடுத்தென்ன செய்ய வேண்டும் என சொன்னேன். என்னுடைய யோசனையை பின்பற்ற நீ விரும்பவில்லை என்றால் என் அலுவலகத்தை விட்டு வெளியே போ என்றார். ஆனால் நான் ஒரு தொழிலதிபர் ஆக விரும்புகிறேன், விற்பனையாளனாக ஆக விரும்பவில்லை என்று மீண்டும் வாதிட்டேன். கவனி, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நீ அறிவுரை கேட்டு வந்தால் நான் உனக்கு தருகிற அறிவுரையை கேட்டு அதன்படி நடப்பதுதான் மரியாதை. நீ என் அறிவுரையை கேட்க விரும்பவில்லை என்றால் இங்கே அறிவுரை கேட்டு வராதே. புரிகிறதா? ஏன் விற்பனை துறைக்கு செல்ல வேண்டும் என்று விளக்கத்தையாவது எனக்கு சொல்லுங்கள் என்று மிகவும் பணிவான தோணியில் கேட்டேன். என்னுடைய அப்பாக்கள் இருவருமே முரட்டு சுபாவம் உடையவர்கள். எதையாவது கற்க வேண்டும் என்றால் மரியாதையுடன் கேட்டுக் கொள்வதுதான் நல்லது என்பதை நான் அறிந்திருந்தேன். விற்பனையை கற்றுக்கொள்வது ஏன் மிக முக்கியமானதென எனக்கு சொல்லுங்கள் என்றேன். வியாபாரத்தில் விற்பனை திறன்தான் முக்கியமான திறமை. கட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான திறமை விற்பனை திறமைதான். உன்னால் விற்க முடியாதென்றால் தொழில் அதிபராக ஆவதை பற்றி சிந்தித்து கஷ்டப்படாதே. முதன்மையான திறமையா? அவர் சொன்னதையே திரும்ப சொல்லி கேட்டேன். சிறந்த விற்பனையாளர்களே சிறந்த தலைவர்கள். அதிபர் கென்னடியை எடுத்துக்கொள். அவர் மிக சிறந்த பேச்சாளர்களின் ஒருவர். அவர் பேசும்போது மக்கள் உத்வேகம் கொண்டார்கள். மக்களின் உணர்ச்சிகளை நேரடியாக தொடும் சக்தி அவரிடம் இருந்ததே அதற்கு காரணம் என்றார் பணக்கார அப்பா. நீங்கள் மேடையிலோ தொலைக்காட்சியிலோ பேசுகிறீர்கள், அதுவும் கூட விற்பனை என்று சொல்ல போகிறீர்களா என நான் கேட்டேன். நிச்சயமாக என்றார் அவர். மேலும், ஒருவர் எழுதிக் கொண்டிருக்கும் போது, மற்றொருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதும், அல்லது ஒரு குழந்தையுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதும், குழந்தைகளை அவர்களது பொம்மைகளை எடுக்க சொல்லி கேட்கும் போதும் என நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களுமே விற்பனைதான். உனது உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் பள்ளியில் தினமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய்? விற்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் அதை சிறப்பாக செய்யவில்லை. ஒருவித எல்லல் சிரிப்புடன் சொன்னேன் நான். இருக்கட்டும், அதனால்தான் அவர்கள் சிறந்த ஆசிரியராக இல்லாமல் போயிருக்கலாம். சிறந்த ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த விற்பனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். புத்தர், இயேசு, அன்னை தெரசா, காந்தி, முகமது, இவர்களை கவனி.
அவர்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியர்களாக இருந்தவர்கள். அதாவது அவர்கள் சிறந்த விற்பனையாளர்களாக இருந்தவர்கள். அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு சிறப்பாக விற்கிறேனோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் நான் வெற்றிகரமாக இருப்பேன் இல்லையா என கேட்டேன். இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம் என்று கூறிய பணக்கார அப்பா, வாழ்க்கையில் குறைந்தளவே வெற்றிகரமானவர்களாக விற்பனையாளர்களாகத்தான் இருப்பவர்களை கவனி. யாருமே கவனிக்க விரும்பாத நபர்கள் அவர்கள். நாம் எல்லோரும் விற்பனையாளர்களாகத்தான் பிறக்கிறோம். எல்லாராலும் விற்பனையில் சிறந்து விளங்க முடியுமா? நான் கேட்டேன். நிச்சயமா நாம் எல்லோரும் விற்பனையாளர்களாகத்தான் பிறக்கிறோம். ஒரு குழந்தையோ சிறுவனையோ கவனி. அவர்களுக்கு பசி எடுத்தாலோ அவங்க விரும்புவது கிடைக்கவில்லை என்றாலோ என்ன செய்யறாங்க? அவங்க அழத் தொடங்குகிறார்கள், தெரியப்படுத்துகிறார்கள், விற்க தொடங்குகிறார்கள் என்றேன் நான். ரொம்ப சரி. நீ எப்பவாவது ஒரு குழந்தை கிட்ட ஏதாவது ஒன்றை பற்றி தரமாட்டேன்னு சொல்லி பார்த்திருக்கிறாயா? அவங்க விரும்புவதை அவங்களோட அப்பா தரவில்லை என்றால் அம்மா கிட்ட போவாங்க. அம்மாவும் தரலைன்னா தொலைபேசியை எடுத்து தாத்தா பாட்டி கிட்ட பேசுவாங்க. நம்மில் சிலர் வளர்ந்ததும் நாம் விரும்புகிற எதையும் பெறுவேன் என்ற மனோபாவத்தை எப்படியோ இழந்து விடுகிறோம். நாம் வளர வளர பொருட்களை கேட்டு அடம் பிடிப்பதை நிறுத்த வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை, குற்றம் சொல்வதை, பூச்சி போல் நச்சரிப்பதை நிறுத்தும்படி நாம் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். அதாவது விற்பதை நிறுத்த நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் வளர்ந்ததும் ஏற்கனவே நாம் அறிந்திருந்த அந்த திறமையை மறுபடி கற்க வேண்டும். அப்படித்தானே என்றேன் நான். வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் உடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறியவர் தொடர்ந்தார். எனக்கு 30 வயது இருக்கும்போது வாழ்க்கையில் நான் பின்தங்கி இருப்பதாக உணர்ந்தேன். என்னில் ஏதோ குறைவதாகப்பட்டது. நான் கடினமாக உழைத்தும் விஷயங்கள் என்னை பிடிக்குள் இல்லை. மேலும் மேலும் கவனமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்பதை விரைவில் உணர்ந்தேன். என்னில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்றால் என் வாழ்க்கை வெறுமையும் முடியும் என்பது புரிந்தது. மற்றவர்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை என்பது மெதுவாக புலப்பட்டது. எனது ஊழியர்கள் நான் சொல்வதை கவனித்திருக்கவில்லை. அவர்களை நான் ஒன்று செய்ய சொல்ல அவர்கள் வேறு ஏதாவது செய்தார்கள் அல்லது ஒன்றுமே செய்யவில்லை. எனது வாடிக்கையாளர்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்ளவில்லை. எனது தயாரிப்புகள் எதனால் சிறந்ததென அவர்களிடம் கூறுவேன். அவர்களோ தொடர்ந்து வேறொருவரிடமிருந்து பொருட்களை வாங்குவார்கள். புதியவர்களிடம் பேசும்போது தடுமாற்றத்துடன் காணப்பட்டேன். விருந்துகளில் நான் சலிப்படைய செய்பவனாக இருந்தேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை சொல்லியிருக்க மாட்டேன். எனது தொடர்பு கொள்ளும் திறமை மோசமாக இருந்தது. தொழிலில் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் நான் விற்பனை செய்ய கற்க வேண்டும் என்பது விரைவிலேயே எனக்கு தெரிய வந்தது. சிறப்பாக கருத்தை வெளிப்படுத்த தெரிந்த ஒருவனாக இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. மற்றவர்களை பார்த்து பயப்படுவதை நிறுத்த கற்க வேண்டியிருந்தது. எனது பயம் என்னும் ஓட்டுக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டிய தேவை இருந்தது. நான் குழந்தையாக இருந்தபோது அறிந்திருந்த ஒன்றை நான் மறுபடியும் கற்க வேண்டியிருந்தது. சற்று நேரத்திற்கு பேச்சை நிறுத்தினார் பணக்கார அப்பா. அவரது மனம் கடந்த காலம் நோக்கி போனது போல காணப்பட்டது. கடைசியாக அவர் ஏறிட்டு பார்த்து சொன்னார், பல வருடங்களுக்கு முன்னால் நீயும் மைக்கும் ஆரம்ப பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வார விற்பனை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஹொனோலுலுவுக்கு சென்றிருந்தேனே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது. விற்பனைக்காக ஒரு பயிற்சி வகுப்பில் சேரும் உங்களை என் அப்பா ஒரு முட்டாள் என நினைத்தார் என்றேன் நான். அப்படியா அவர் நினைத்தார்? பணக்கார அப்பா கேட்டார். ஆமாம். அவர் என்ன சொன்னார்? யாராவது கல்லூரிகளில் மதிக்கப்படாத ஒரு பாடத்திட்டத்திற்கு அவ்வளவு பணத்தை செலவிடுவார்களா என்று அவர் கேட்டார். அதை கேட்டு பணக்கார அப்பா விழுந்து விழுந்து சிரித்தார். அந்த பயிற்சி திட்டத்தில் சேருவதற்காக என்னிடம் இருந்த கடைசி $200 செலவிட்டேன். எனினும் அந்த பயிற்சி திட்டம் என்னை லட்சக்கணக்கான டாலர்களுக்கு சொந்தக்காரனாக்கியது. ஆனால் உன் அப்பா கல்லூரி தரும் மதிப்பை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது சரிதான். உங்கள் இருவருடைய மதிப்பீடுகளும் மாறுபட்டவையாக இருந்தன. என் அப்பா நிறைய கல்லூரி பட்டங்களை விரும்பினார். நீங்கள் நிறைய பொருளாதார வெற்றிகளை விரும்பினீர்கள்.
இன்னும் வாய் இன்னும் வாய்க்குள் சிரித்தபடியே ஒரு காகிதத்தை எடுத்து அதில் பணக்கார அப்பா பின்வரும் வார்த்தைகளை எழுதினார்: வாங்குதல், விற்றல். காகிதத்தின் மீதிருந்த வார்த்தைகளை சுட்டிக்காட்டி அவர் சொன்னார்: வியாபாரத்தில் இவை இரண்டும் மிக முக்கியமான வார்த்தைகள். பங்குச்சந்தை மற்றும் வீடு மனை வணிகத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் வாங்குதல் விற்றல் ஒப்பந்தம் பற்றியே பேசுகிறார்கள். சந்தையும் தொழிலும் வாங்குபவர்கள் விற்பவர்களை நம்பியே இயங்குவது. என்னிடம் யாரும் வாங்கவில்லை என்றால் நான் தொழிலை விட்டே போக வேண்டியதிருக்கும். அதாவது நான் தொடர்ந்து விற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் ஊழியர்களிடம் நான் விற்பனை செய்கிறேன், என் வழக்கறிஞர்களிடம் நான் விற்பனை செய்கிறேன், நாளெல்லாம் நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். எனது குழுவினர் முன்னேறி செல்லுமாறு நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னை தேடி உள்ளே வரும்போது வெளியே செல்லும் போதும் எனது வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே விற்பனை என்பது யாரோ ஒருவரிடமிருந்து நான் பணத்தை பெற முயற்சி செய்வது மட்டுமல்ல, அதையும் விட கூடுதலான ஒன்றாகும். எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் விற்பனை செய்ய கற்றுக்கொள்வது மிக முக்கியமானதாக இருப்பது ஏன்? விற்பனை திறமை டி கட்டத்தின் முதலிடம் வகிக்கும் திறமையாக இருப்பது ஏன்? நல்ல கேள்வி. எவ்வளவு அதிகம் நாம் விற்கிறோமோ அவ்வளவு அதிகம் நம்மால் வாங்க முடியும் என்பதை பெரும்பாலானோர் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகின்றனர் என்றால் அவர். என்ன? நான் மிக முக்கியமான ஒன்றை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புலனானது. மேலும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்டேன். எவ்வளவு அதிகமாக நான் விற்கிறேனோ அத்தனை அதிகமாக நான் வாங்க முடியும் இல்லையா? நீங்கள் வாங்க வேண்டுமென்று விரும்பினால் முதலில் எதையாவது விற்க வேண்டும். பணக்கார அப்பா ஆமோதித்தார். நான் கூறிக்கொண்டு இருந்ததை பற்றியும் கற்றுக் கொண்டிருப்பதை பற்றியும் என்னை சிந்திக்க அனுமதித்தபடி தொடர்ந்து பேசினார். நீ எவ்வளவுக்கு விற்கிறாயோ அந்த அளவிற்கு மட்டுமே வாங்க முடியும். நீ எதையாவது வாங்க விரும்பினால் முதலில் எதையாவது விற்பனை செய்தாக வேண்டும். அதனால் உனது விற்கும் திறமைகளிலேயே முதல் திறமையாக இருக்கிறது. என்னால் விற்க முடியவில்லை என்றால் என்னால் வாங்கவும் முடியாதா என நான் கேட்டேன். ஆமோதித்தபடி பணக்கார அப்பா தொடர்ந்தார். ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கு காரணம் அவர்களால் விற்க முடியாததே, அல்லது அவர்களிடம் விற்பதற்கு எதுவும் இல்லை. விற்பதற்கு எதுவும் இல்லாத அல்லது தன்னிடம் இருப்பதை விற்க இயலாத தேசமே ஏழை தேசமாகும். மனிதர்களை பொறுத்தவரையிலும் இதுவே உண்மை. மிகவும் திறமையான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அவர்களது திறமையை விற்க இயலாது. நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருந்தும் அவற்றை விற்க இயலாத தொழில் விரைவிலேயே நசிந்து போய்விடும். ஒரு தொழில் பொருளாதார ரீதியாக தடுமாறிக் கொண்டிருந்தால் பெரும்பாலும் அந்த தொழிலை தலைமையேற்று நடத்துபவர் விற்க இயலாதவராக இருப்பதே காரணம் என்பதை கண்டிருக்கிறேன். அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கலாம், ஆனால் தொடர்பு கொள்வதில் திறமையற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் நிறுவனங்களில் உயர்ந்த பதவிக்கு செல்வதில் தோல்வியுற்ற பல இடைநிலை நிர்வாகிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களது நிலைக்கு காரணம் அவர்களால் விற்க முடியாததே. தங்களுக்கேற்ற ஆண் துணையையோ பெண் துணையையோ கண்டடையாத தனியாக வாழும் நபர்கள் எத்தனை பேரை நீ சந்தித்திருக்கிறாய்? அவர்கள் தாங்கள் எத்தனை நல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கு உணர்த்த தவறியதே அவர்களது அந்த நிலைக்கு காரணம். அதாவது நான் ஒரு பெண்ணை டேட்டிங்கிற்கு அழைப்பதையும் ஒரு விற்பனை என்று சொல்ல வருகிறீர்களா? ஆம், மிக முக்கியமான விற்பனை. இந்த உலகம் தனிமையில் வாழும் நபர்களாலும் ஏழைகளாலும் நிறைந்திருக்கிறதென்றால் அதற்கு எப்படி விற்பனை செய்வது, எப்படி தொடர்பு கொள்வது, நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயத்தை எப்படி வெல்வது, நிராகரிப்புக்கு பின்பும் எப்படி எழுந்து நிற்பது போன்றவற்றை அவர்கள் கற்றுக்கொள்ளாததே காரணம். அப்படியெனில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் விற்பனை பாதிக்கிறது என்றேன் நான். சரியாக சொன்னாய். அதனால்தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் என் கையில் இருந்த கடைசி காசையும் செலவழித்து எனக்கு விற்பனை செய்வது என்னும் பயிற்சி திட்டத்தில் சேர்த்தேன். எப்படி விற்பனை செய்வது எனும் பயிற்சி திட்டத்தில் சேர்ந்தேன். இன்னைக்கு உன்னோட சொந்த அப்பா சம்பாதிப்பதை விட அதிக பணம் சம்பாதிக்கிறேன். அவருக்கு கல்லூரியில் நல்ல மதிப்பு இருக்கிறது. என்னிடம் சிறப்பான விற்பனை திறமை இருக்கு. அதனால்தான் நீ ஒரு தொழில் அதிபராக வரணும்னு விரும்பினால் எப்படி விற்பனை செய்வது என போய் கற்றுக்கொண்டு வா
விற்பனை செய்யும் திறனை தொடர்ந்து வளர்த்துக் கொண்டே இரு என நான் சொல்லியபடி இருக்கிறேன். விற்பனை செய்வதில் நீ எவ்வளவு சிறந்து விளங்குகிறாயோ அவ்வளவு பணக்காரனாக நீ இருப்பாய். பணக்கார அப்பா அவரது கணக்கர் தனது தொழில் திறமையை நிலையான சம்பளத்துக்கான விற்பனை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். ஒருவர் ஒரு வேலைக்கு மனு செய்யும் போது அவர் உண்மையில் தனது சேவையை விற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லோருமே ஏதாவது ஒன்றை விற்று கொண்டிருக்கிறார்கள். நீ உன் வீட்டுக்கு சென்றால் உனக்கு தேவையான சோஃபா, அடுப்பு, குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, படுக்கை என எல்லாமே அங்கிருக்கிறது. இவை அனைத்துமே யாரோ ஒருவர் உன்னிடம் விற்பனை செய்தது. தெருவில் அலைந்து திரியும் போது நீ காண்பதையெல்லாம் கவனி. உன்னிடம் இருக்கும் அனைத்தும் யாரோ ஒருவர் உன்னிடம் விற்றது அல்லது நீ திருடியது. நீ அவற்றை திருடியிருந்தால் என் அலுவலகத்தை விட்டு வெளியே போய்விடு. நான் திருடுபவர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை. விற்பனை செய்பவர்களுடமே மட்டுமே நான் தொடர்பு வைத்துக் கொள்கிறேன் என்றார் அவர். வியாபாரத்தில் விற்பனை செய்வது மிக முக்கியமானது என்பதை நான் உணர்ந்திருக்கவில்லை. நான் பணக்காரனாக விரும்பினால் எப்படி விற்பனை செய்வதென தெரிந்திருக்க வேண்டும் என உணர்ந்திருக்கவில்லை என்றேன் நான். நீ வாழ்க்கையில் வெற்றிகரமாக திகழ வேண்டுமென விரும்பினால் விற்பனை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற பணக்கார அப்பா மேலும் சொன்னார். நிஜ உலகை கவனி. தேர்தலில் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளே சிறந்த விற்பனையாளர்கள். மிக வெற்றிகரமாக மத தலைவர்கள் சிறந்த விற்பனையாளர்கள். சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த விற்பனையாளர்கள். குழந்தைகள் பிறக்கும் போதே சிறந்த விற்பனையாளர்களாகத்தான் பிறக்கிறார்கள். நான் சொல்ல வருவதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன். ஆனால் விற்பனை என்றாலே எனக்கு ஆகாதே. உண்மையை சொன்னதை கேட்டு ஆமோதித்த பணக்கார அப்பா ஒரு கணம் மௌனமாக இருந்தார். உன்னோட நேர்மைக்கு நன்றி என்றார். பின் பெரும்பாலானவர்கள் விற்பனை செய்வது என்றாலே அஞ்சி நடுங்குகிறார்கள். பெரும்பாலானவர்கள் நிராகரிப்பை எண்ணி பயந்து சாகிறார்கள். தங்களோட பயத்தை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக நான் எல்லாம் விற்பனையாளன் இல்லை, கற்று தேர்ந்த தொழில் நிபுணர் என்பது போன்ற விற்பனையாளர்களை பற்றி மோசமாக பேசி திரிகிறார்கள் என்றார். தங்களது பயத்தை மறைப்பதற்காக விற்பனை செய்வது மட்டமானது என்று அவர்கள் பாவனை செய்கிறார்கள் என நீங்கள் சொல்கிறீர்களா என்று கேட்டேன். ரொம்ப சரி. விற்பனை குறித்து பயப்படுகிற பல பேர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் விற்பனை செய்வதையும் விற்பனை செய்கிறவர்களையும் ஏளனமாக பார்ப்பார்கள். இப்படி செய்கிறவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். தனிப்பட்ட வெற்றி அல்லது காதலில் அவர்கள் பல சமயம் ஏழ்மைப்பட்டவர்களாக இருப்பார்கள். விற்பனை செய்யவியலாத தங்களது தற்போதைய நிலைக்கும் கீழ் சிக்கனமாக வாழும் பெரும்பாலானோர் அப்படி இருப்பதற்கு காரணம் அவர்கள் விற்பனை செய்ய பயப்படுவதேயாகும். அவர்களது பயமும் விற்பனை திறன் குறைவுமே அவர்களை ஏழைகளாக வைத்திருக்கிறது. பயம் தங்களை வெற்றியாளர்கள் அனுமதிப்பதில்லை. மாறாக அவர்கள் பயத்தை வென்று விடுகிறார்கள். அப்ப நிராகரிக்கப்படுவோம் என்பதை எண்ணி பெரும்பாலானோர் பயப்படவில்லையா என நான் கேட்டேன். நிச்சயமாக பயப்படுறாங்க என்றார் பணக்கார அப்பா. அதனால்தான் வெற்றிகரமானவர்கள் பயம் தங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்ள அனுமதிப்பதில்லை. பதிலாக பயத்தை அவர்கள் வென்று விடுகிறார்கள். அதனால்தான் நான் என் கையில் இருந்த கடைசி டாலர்களை செலவழித்து விற்பனை பயிற்சி திட்டத்தில் சேர ஹொனோலுலுவிற்கு விமானம் ஏறினேன். விற்பனையை கற்றுக்கொள்ள செல் என்பதுதான் என் அறிவுரை. யாராவது ஒருவர் ஏழையாகவே வெற்றியை சந்திக்காமலோ தனிமையாகவோ இருந்தால் அவர்கள் ஏதோ ஒன்றை விற்பதில் தோல்வியுற்றதுதான் அதற்கு காரணம் என நான் திரும்பவும் சொல்வேன். நீங்கள் விரும்பியதை அடைய வேண்டுமென விரும்பினால் முதலில் நீங்கள் ஏதாவதொன்றை விற்க வேண்டும். என்னால் விற்பனை செய்ய முடிந்தால் நான் திரும்பவும் எதனையும் என்னால் வாங்க முடியும், அப்படித்தானே என நான் கேட்டேன். என்னால் விற்பனை செய்ய முடிந்தால் நான் விரும்பும் எதனையும் என்னால் வாங்க முடியும், அப்படித்தானே என நான் கேட்டேன். பணக்கார அப்பா ஆமோதித்தார். அதனால்தான் விற்பனை செய்வது உன்னுடைய திறமைகளிலேயே மிக முக்கியமானதாக இருக்கிறது. எப்படி விற்பனை செய்வதென கற்றுக்கொள்ள நீ தயாரா?
என்னுடைய விற்பனை பாடம் தொடங்குகிறது. அந்த உரையாடலுக்கு பின் அப்பாவின் அறிவுரையை கேட்டு விரைவிலேயே ITM மற்றும் ஜெராக்ஸ் இரண்டிற்கும் வேலை கேட்டு விண்ணப்பித்தேன். அந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கான காரணம் அவர்களது சம்பள திட்டமல்ல, மாறாக அவர்களது விற்பனை பயிற்சியே ஆகும். பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களும் தங்களது அமைப்பில் சேர்பவர்களுக்கு மிக சிறந்த பயிற்சி திட்டங்களை வழங்குகின்றனர். எண்ணளவில் விற்பனை செய்ய கற்பது என்பது நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயத்தை வெல்வதும், என்னுடைய இலக்குக்கு குறுக்கே நிற்கும் நான் இதுவரை கற்றதிலேயே சிறந்த கல்வியான விற்பனையை கற்றுக்கொள்வது ஆகும். விற்பனையை செய்ய கற்றது என் வாழ்க்கையையே மாற்றியமைத்தது, எதிர்காலத்தையே மாற்றியது. உங்களுக்குள் இருக்கும் வெற்றியாளனை வெளிக்கொண்டு வாருங்கள். விற்பனை பயிற்சியின் விற்பனை செய்ய கற்பதை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இருக்கின்றன. நான் முதலில் ஜெராக்ஸில் நுழைந்த புதிரில் அளவுக்கு அதிகமான கூச்ச சுபாவமுடையவனாக இருந்தேன். ஜெராக்ஸில் நான் மகத்தான பயிற்சியை பெற்றிருந்த போதும் கூட புதிதாக செல்லும் இடத்தில் கதவை தட்டுவதிலோ தொலைபேசியில் பேசுவதிலோ எனக்கு இன்றும் சற்று தயக்கம் இருக்கிறது. அப்போதைக்கும் இப்போதைக்குமான வித்தியாசம் என்னவென்றால், தொலைபேசியில் பேசவும் கதவுகளை தட்டவுமான தன்னம்பிக்கையை அடைந்திருக்கிறேன் என்பதே. நான் மட்டும் எனது பயங்களை வெற்றி கொள்ள கற்றிருக்காவிட்டால் எனக்குள் இருக்கும் தோல்வியாளன் வெற்றி கண்டிருப்பான். பணக்கார அப்பா அடிக்கடி சொல்வார், நம் அனைவருக்குள்ளும் ஒரு பணக்காரனும் ஏழையும் இருக்கிறாங்க. ஒரு வெற்றியாளனும் நம் அனைவருக்குள்ளும் ஒரு பணக்காரனும் ஏழையும் இருக்கிறான். ஒரு வெற்றியாளனும் தோல்வியாளனும் இருக்கிறான். நமது பயங்கள், சந்தேகங்கள், நம்மை பற்றி கொண்டிருக்கும் சுயமதிப்பின் குறைவு ஆகியவற்றை வெற்றி பெற அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் தோல்வியாளன் வெற்றி பெறுகிறான். விற்பனை செய்ய கற்பதென்பது உனக்குள் இருக்கும் தோல்வியாளனை புறமுதுகிட வைப்பதும், மேலும் விற்பனை செய்ய கற்பதென்பது உனக்குள் இருக்கும் வெற்றியாளனை வெளிக்கொண்டு வருவதும் என்பார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் சிறப்புகளில் ஒன்று, அது உங்களது பயத்தை எதிர்கொள்ளவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் உங்களுக்குள் இருக்கும் வெற்றியாளர் வெற்றி பெறவும் வாய்ப்பு தருகிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் சிறப்பே அந்த அமைப்புகளில் உள்ள தலைவர்கள் நீங்கள் கற்று வளர்ந்து வருகையில் உங்களுடன் சேர்ந்து செயலாற்றுவதற்கான பொறுமையை கொண்டிருப்பதேயாகும். நிஜ தொழில் உலகில் 3 அல்லது 6 மாதத்திற்குள் உங்களால் விற்பனை செய்ய முடியாவிட்டால் உங்களை வேலையிலிருந்தே தூக்கி விடுவார்கள். ஜெராக்ஸ் நிறுவனம் கொஞ்சம் தாராளமானது. நான் கற்பதற்கு 1 வருடமும் என் தகுதியை அளவிட 1 வருடமும் எடுத்துக்கொண்டேன். எனக்கு மட்டும் 2 வருடம் கொடுக்கப்படாவிட்டால் என்னை வேலையிலிருந்து விலக்கி இருப்பார்கள் என்பதை அறிவேன். கடைசியில் வேலையை விட்டு தூக்கும் முன் எனது தன்னம்பிக்கை வளரத் தொடங்கியது. எனது விற்பனை மேம்பட்டது. 2 வருடங்களுக்கு பின் எனது அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து விற்பனையில் நான் முதலிடத்திலோ 2வது இடத்திலோ வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய சம்பளம் உயர்ந்ததைக் காட்டிலும் மிக முக்கியமாக எனது சுயமதிப்பு மறுபடியும் வளர்ச்சி அடைந்ததாகும். எனது தன்னம்பிக்கை உயர்ந்ததும் சுயமதிப்பும் கூடியதும் விலை மதிப்பற்ற ஒன்று. அது லட்சக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்க உதவியது. அதற்காகத்தான் நான் எப்போதும் ஜெராக்ஸ் நிறுவனத்திற்கும் எப்படி விற்பனை செய்வதென கற்றுத்தந்த ஊழியர்களுக்கும் நன்றியுடன் இருக்கிறேன். மிக முக்கியமாக எனது பயங்களையும் சந்தேகங்களையும் போக்கியதற்காகவும் தீயவைகளை எப்படி வெற்றி கொள்வதென கற்று தந்ததற்காகவும் நான் நன்றியுடன் இருப்பேன். இன்று நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வலுவாக பரிந்துரைக்கிறேன் என்றால் அதற்கு காரணம், ஜெராக்ஸ் நிறுவனம் எனக்கு அளித்தது போன்ற அதே வாய்ப்பை, உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அது அளிக்கிறது என்பதனாலேயே. என் கனவு தேவதையை சந்தித்ததற்கான வாய்ப்பை விற்பனை பயிற்சி எனக்கு அளித்தது. என்னுடைய விற்பனை திறமையின்றி, இன்னும் முக்கியமாக தன்னம்பிக்கையின்றி என் கனவு தேவதையை திருமணம் செய்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். நான் என் மனைவி
கிம்-ஐ முதலில் சந்தித்த போது இந்த உலகிலேயே அவள்தான் மிக அழகான பெண் என்று நினைத்தேன். இன்றைக்கு அவள் இன்னும் அழகாக தெரிகிறாள். காரணம், அவளது புறத்தோற்றம் அழகானது என்றால் அவளது இதயம் இன்னும் அழகானது என்பதால்தான். நான் முதலில் அவளை பார்த்தபோது பேச்சற்று போனேன். அவள் அருகே செல்வதற்கே பயந்தேன். எனினும் என் பயங்களை எப்படி வெல்வது என்ற விற்பனை பயிற்சி உதவிக்கு வந்தது. நான் ஒரு பெண்ணால் கவரப்படும் போதெல்லாம் தூரத்திலேயே நின்று விடுவதை, மேஜைக்கு பின்னால் முகத்தை மறைத்துக் கொண்டு எதுவும் பேசாமல் இருந்து விடுவதே வழக்கம். இம்முறை அறைக்குள் ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக அடியெடுத்து வைத்து அவளிடம் சென்று ஹாய் என்றேன். கிம் திரும்பி அவளது அழகிய புன்னகையை சிந்தினாள். நான் காதலில் விழுந்தேன். அவள் நட்பான சுபாவமுடையவளாகவும் வசீகரமிக்கவளாகவும் இருந்தாள். எதை பற்றி வேண்டுமானாலும் அவளிடம் பேச முடியும். நாங்கள் நட்புறவுடன் இருப்பது போல தோன்றியது. எனினும் நான் அவளை வெளியே அழைத்த போது வரவில்லை என்றாள். ஒரு நல்ல விற்பனையாளனாக நான் அவளை திரும்ப திரும்ப வெளியே போகலாம் என்று அழைத்தேன். திரும்பவும் அவள் வரவில்லை என்றே சொன்னாள். எனது தன்னம்பிக்கை காயப்பட்டாலும், ஆண் என்ற கர்வம் அடி வாங்கினாலும் நான் திரும்பவும் வெளியே செல்லலாம் என அழைத்தேன். திரும்பவும் அவளது பதில் வரவில்லை என்றே அமைந்தது. இப்படியே 6 மாதம் போனது. 6 மாதமாக அவள் முடியாதென்றே மறுத்து வந்தாள். நான் மட்டும் என்னை பற்றிய சந்தேகங்களை எப்படி வெல்வதென மற்றும் கற்றிருக்காவிட்டால் நான் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து அவளிடம் கேட்டிருக்கவே மாட்டேன். நான் உள்ளுக்குள் புண்பட்டிருந்தேன். ஒவ்வொரு முறை அவள் வர முடியாதென கூறும்போது மறைவாய் சென்று காயப்பட்ட அகந்தையை ஒரு விலங்கு தன் காயத்தை நக்கிக் கொள்வது போல நக்கிக் கொள்வேன். 6 மாதங்கள் நிராகரிக்கப்பட்ட பிறகு என்னுடைய நுட்பமான ஆண் என்னும் அகந்தை தளர்ந்து சுருங்கி போனது. இருந்தும் நான் கேட்பதை நிறுத்தவில்லை. கடைசியில் ஒரு நாள் அவள் வருகிறேன் என்றாள். அப்போதிலிருந்து நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம். நாங்கள் டேட்டிங் போன காலகட்டத்தில் என்னுடைய ஆண் நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அவர் உன்னுடன் வெளியே சுற்றி பார்க்க வருவதை எங்களால் நம்பவே முடியவில்லை. நீங்கள் இருவரும் அழகான இளவரசியும் அகோரமான ராட்சசனும் போல இருக்கிறீர்கள். என்னுடைய பணக்கார அப்பா சொல்வது மௌனமாக என் காதில் ஒலிக்கும். விற்பனை செய்வதுதான் தொழிலில் மிக முக்கியமான திறமை. அது உன்னுடைய வாழ்க்கையில் கூட மிக முக்கியமான திறமையாகும். இந்த புத்தகத்தின் பின்பக்கங்களில் கிம் மற்றும் எனது படத்தை நீங்கள் காணலாம். இதயபூர்வமாக சொல்வதென்றால், கிம்மின் துணையின்றி நான் வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரத்தை சாதித்திருக்க முடியாது. அவள் என் கனவு தேவதை, மேலும் என் வாழ்வை முழுமைப்படுத்தியவள். இந்த வருடத்தில், அதாவது 2003 நாங்கள் எங்களது திருமண வாழ்வில் 17வது ஆண்டை கொண்டாடுகிறோம். நிராகரிப்பை பற்றி சில வார்த்தைகள். ஒரு நாள் வானொலியில் விளம்பரமொன்றில் இப்படி சொல்ல கேட்டேன், இது ஒரு மகத்தான தொழில். இதில் விற்பனை செய்யவே தேவையில்லை. நான் எனக்குள் நினைத்துக் கொண்டேன், விற்பனையே இல்லாத தொழில் அல்லது வேலையால் கவரப்படும் நபர் எத்தகையவராக இருப்பார்? நாமெல்லாம் எதையாவதொன்றை விற்று கொண்டிருந்தாலும் பெரும்பாலான நபர்கள் விற்பனையே இல்லாத வேலையை விரும்புகின்றனர் என உணர வந்தேன். அதை பற்றி அதிகமாக நான் சிந்திக்க பெரும்பாலான நபர்கள் விற்பனைக்கு எதிராக இல்லை, மாறாக நிராகரிக்கப்படுவோம் என்று பயப்படுகிறார்கள் என்பதை உணர வந்தேன். நானும் நிராகரிப்புக்கு பயப்படுகிறேன். நிராகரிக்கப்படுவதை வெறுக்கிறேன். பெரும்பாலான நபர்கள் நிராகரிப்பை வெறுத்த போதும் நிராகரிப்பு என்ற வார்த்தையை மாறுபட்ட கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என நினைத்தேன். 20 வருடங்களுக்கு முன்பு ஜெராக்ஸ் நிறுவனத்தில் விற்பனை பிரிவில் போராடி கொண்டிருந்த போது என் பணக்கார அப்பாவிடம் சென்று நான் நிராகரிக்கப்படுவதை வெறுப்பாக சொன்னேன். நிராகரிப்பின் மீதான வெறுப்பை காட்டிலும் அதிகமாக நான் நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயத்திலேயே இருக்கிறேன். நான் நிராகரிக்கப்படலாம்
என்ற இந்த ஒரு சூழலையும் தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் செய்து பார்க்கிறேன். சில சமயங்களில் நிராகரிக்கப்படுவதை விட செத்து போய் விடலாம் என தோன்றுகிறது. நான் கதவை தட்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு உதவியாளர் வந்து எங்களிடம் ஏற்கனவே ஒரு நகல் எந்திரம் இருக்கிறது என்றோ எங்களுக்கு புதிய நகல் எந்திரம் தேவையில்லை, அதுவும் குறிப்பாக ஜெராக்ஸிடமிருந்து அல்லது எங்கள் முதலாளி விற்பனையாளர்களிடமிருந்து பேசுவதில்லை. நீங்கள் முன்வைக்கும் திட்டம் பிடித்திருக்கிறது, ஆனால் நாங்கள் உங்களது போட்டியாளராக IPM தயாரிப்புகளை பயன்படுத்தி வருகிறோம், இப்படி ஏதாவது சொல்வார்கள். நான் ஏதாவது கொத்துக்குள் நுழைந்து அப்படியே செத்து போய் விடலாம் என நினைத்திருக்கிறேன். எவ்வளவு அதிகம் நிராகரிக்கப்படுவதை பற்றி நினைக்கிறேனோ அவ்வளவு அதிகம் விற்பனை செய்வதை விட்டு விட்டு ஓடிவிட விரும்பினேன். நிராகரிப்பைக் கண்டு நான் பயந்து ஓட என் முதலாளி என்னை வேலையிலிருந்து தூக்கப் போவதாக சொல்கிறார் என்றேன் அவரிடம். நிராகரிப்பு வெற்றி. என்னளவில் நிராகரிப்பை பற்றிய எனது பயம், எனது சுயமதிப்பு குறைவு, தன்னம்பிக்கை குறைவு என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தது. வெளியில் நான் தன்னம்பிக்கை மிக்கவனாகவும் எல்லாவற்றையும் கடந்தவனாகவும் காட்சியளித்தேன். ஆனால் கடற்படையில் இருக்கும் போது நான் வெளிப்பார்வைக்கு ஜான் செய் போல காட்சியளித்தேன். ஆனால் உண்மையில் நான் உள்ளுக்குள் துளி கூட தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். நான் வேலையிலிருந்து நீக்கப்பட இருந்த அந்த இக்கட்டான தருணத்தில்தான் பணக்கார அப்பா அவரது சிறந்த அறிவுரைகளின் சிலவற்றை எனக்கு சொன்னார். அந்த நாளில் ஜெராக்ஸிலுள்ள விற்பனை நிர்வாகியால் நான் எனது தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டத்திற்குள் ஆளான நாளில் பணக்கார அப்பா என்னிடம் சொன்னார், இந்த உலகத்தில் அதிகமாக நிராகரிக்கப்பட்டவர்களே மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள். என்ன, நான் கேட்டது சரியானதுதானா என்ற நிச்சயமின்றி அதிகமாக நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் மிகவும் வெற்றிகரமான மனிதர்களா என்று கேட்டேன். நீ கேட்டது சரிதான் என்றார் பணக்கார அப்பா. ஆனால் அதன் மறுபக்கம் யார் மிகவும் குறைவாக நிராகரிக்கப்பட்டவர்களோ அவர்களே குறைந்த வெற்றியை உடையவர்களாயிருக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் நான் மிக அதிகமாக நிராகரிக்கப்பட வேண்டியது அவசியமா? புரிந்து கொண்டாய் என்று சிரித்தபடி சொன்னார். இல்லை, எனக்கு புரியல, தயவு செஞ்சு விளக்கி சொல்லுங்கள் என்றேன் நான். அமெரிக்க அதிபரை பார், 49% பேர், பல லட்சக்கணக்கான நபர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் அவரை நிராகரித்திருக்கிறார்கள். உன்னை எப்போதாவது லட்சக்கணக்கானோர் பேர் நிராகரித்திருக்கிறார்களா? இல்லை என்றேன் நான். நல்லது, இன்றைக்கு நீ லட்சக்கணக்கான பேரால் நிராகரிக்கப்படுகிறாயோ அன்று நீ புகழ் பெற்றவனாகவும் வெற்றிகரமானவனாகவும் இருப்பாய். ஆனால் அதிபரை ஏற்றுக்கொள்கிறவர்களும் லட்சக்கணக்கானோர் பேர் இருக்கிறார்களே என்றேன் நான். அது உண்மைதான். ஆனால் நிராகரிப்பை பார்த்து பயந்திருந்தால் அவர் எப்போதாவது அமெரிக்க அதிபராக ஆகியிருக்க முடியுமா? இல்லை, முடியாதென்று நினைக்கிறேன். வெறுமனே நிராகரிப்பையும் தாண்டி அவர் மேல் வெறுப்பாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என எனக்கு தெரியும். சிலர் அவரை கொல்ல நினைக்கலாம். அதற்காக அவர் தன்னை சுற்றி பாதுகாவலர்களோடு இருந்தாக வேண்டும். அந்த விதமான மன அழுத்தத்தோடு இருக்க என்னால் முடியும் என நான் நம்பவில்லை. அதனால்தான் நீ உன் தகுதிக்கேற்ற வெற்றியை அடையாமல் இருக்கிறாய். யாருமே நிராகரிக்கப்படுறதை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் விஷயம். இருந்தாலும் நிராகரிப்பைக் கண்டு விலகி ஓடுகிறவர்கள்தான் இந்த உலகில் குறைந்த வெற்றியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நீதி. அதனால்தான் அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. யார் அதிகம் நிராகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அவ்வளவு வெற்றிகரமானவர்களில் யார் அதிகம் நிராகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அவ்வளவு வெற்றிகரமானவர்கள் இல்லை என்று பொருள். அப்ப நான் வாழ்க்கையில் வெற்றிகரமானவனாக இருக்க விரும்பினால் மேலும் மேலும் நிராகரிக்கப்படுற ஆபத்துக்கு உட்பட வேண்டியது அவசியம் என சொல்கிறீர்களா என்று என கேட்டேன். ஆமாம், சரிதான் என்ற பணக்கார அப்பா. போப்பை பார், அவர் மகத்தான மனிதர்.
மகத்தான மத தலைவர். இருந்தாலும் கூட அவர் பெரிதும் நிராகரிக்கப்படுகிறார். லட்சக்கணக்கான பேர்கள் அவர் சொல்றதையோ அவர் ஆதரிக்கிறத விஷயங்களையோ விரும்புவது இல்லை. பலவீ பலவீனன் மாதிரி நடந்துகிட்டு என்னோட விற்பனை நிர்வாகி என்னை வேலையை விட்டு தூக்கிற மாதிரி நடந்து கொள்வதை விட நான் வெளியே போய் நிராகரிப்பை எதிர்கொள்ள வேண்டும்னு சொல்றீங்க. ஆமாம், நீ நிராகரிப்புக்கு உள்ளாகவில்லை என்றால் நிச்சயமாக வேலையை விட்டு தூக்கப்படுவது நிச்சயம். சிரித்தபடி சொன்னார் பணக்கார அப்பா. கவனி, ஒரு முட்டாளாக இருந்து இந்த உலகத்தை விட்டு போலாம்னு நினைக்காதே. வாழ்க்கை என்கிற சுவரில் உன் முகத்தை திரும்ப திரும்ப மோதிக்கொள்ளாதே. ஆமா, நீ நிராகரிப்புக்குள் உள்ளாகிற ஆபத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் உன்னோட நிராகரிப்பில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அதாவது தவறை திருத்திக்க வேண்டும் என்றேன். நிராகரிப்பில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். நான் அமுரித்தபடியே பல வருடங்களுக்கு முன் ஹொனோலுலு விற்பனை பயிற்சியில் கற்ற ஒரு சூத்திரத்தை எழுதி காட்டினார். நிராகரிப்பு பிளஸ் திருத்தம், கல்வி பிளஸ் விரைவுபடுத்தல். பல வருடங்களாக நான் இந்த சூத்திரத்தை பின்பற்றி வருகிறேன். ஒவ்வொரு முறை நான் நிராகரிக்கப்படும் போது நான் செய்த தவறு என்ன, நான் செய்த விஷயம் சிறப்பாக அமைந்திருக்க என்ன செய்திருக்க வேண்டும் என யோசிப்பேன். நல்ல பதில் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் விற்பனை துறையிலுள்ள மற்றொருவரிடம் அதை பற்றி பேசுவேன். என் நண்பர் வாங்குபவராகவும் நான் விற்பவராகவும் இருந்து அந்த சூழலை திரும்பவும் நடத்தி பார்த்து நடந்ததை மதிப்பீடு செய்வோம். என்னை நிராகரித்த நபரை முட்டாள், சோம்பேறி, உருப்படாதவன் என்று திட்டியதில்லை. அத்தகைய முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு நான் கற்றுக்கொள்வதற்கு, திருந்திக் கொள்வதற்கு, என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த அந்த நபருக்கு மனதுக்குள் நன்றி சொல்வேன். அடுத்த முறை இத்தகைய சூழலை வேறு விதமாகவும் சிறப்பாகவும் எப்படி கையாள வேண்டும் என என்னை நானே கேட்டுக்கொள்வேன். அது நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதை விரைவுபடுத்தியது என்று முடித்தேன். வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றிக்குமான சூத்திரம் இதுதான் என்பது என் அபிப்பிராயம் என்றார் பணக்கார அப்பா. நான் நிராகரிப்பை தவிர்த்தால் இந்த செயல்பாடே தொடங்காது. நிராகரிப்பு தான் கற்றுக்கொள்வதற்கான தொடக்கம், அப்படித்தானே என்று கேட்டேன். நான் கூறியதை ஆமோதித்து சிரித்த பணக்கார அப்பா, நீ புரிந்து கொண்டாய். அதனால்தான் கால ஓட்டத்தில் நிராகரிப்பை தவிர்க்க விரும்புகிறவர்கள் நிராகரிப்பை எதிர்கொள்கிறவர்களை விட வாழ்க்கையில் குறைந்த வெற்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் வெற்றிகரமாக இல்லாததற்கு காரணம் அவர்கள் போதுமான அளவுக்கு நிராகரிக்கப்படாததுதான் என்று கூறினார். புரிந்து கொண்டேன். என் பணக்கார அப்பாவிடம் புன்னகையுடன் சொன்னேன். சில நாட்களுக்கு பின் லாப நோக்கமில்லாத அறக்கட்டளை அமைப்பு ஒன்றுக்கு நிதி திரட்டுவதற்காக தொலைபேசியில் பேசி நிதி திரட்டும் குழுவில் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டேன். அவ்வாறு செய்ததற்கான காரணம், ஒரு நல்ல காரியத்திற்கு உதவ முடியும், அத்தோடு நிறைய நிராகரிப்பையும் எதிர்கொள்ள முடியும் என்பதே. அன்று இரவு மட்டும் எண்ணற்ற நிராகரிப்புகளை எதிர்கொண்டேன். எத்தனை அதிகம் நிராகரிக்கப்படுகிறோமோ அத்தனை அதிகம் எதிர்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு அதிகம் திருத்திக் கொள்கிறேனோ அவ்வளவு அதிகம் கற்றுக்கொள்ளவும், என்னளவு அதிகம் கற்றுக்கொள்கிறேனோ அத்தனை வெற்றிகரமானவனாக நான் திகழ முடியும். ஜெராக்ஸ் நிறுவனத்துக்காக பகலில் பணிபுரிந்து விட்டு இரவில் அந்த அறக்கட்டளைக்கு வாரம் 3 நாட்கள் வேலை செய்தேன். 1 வருடம் அந்த அமைப்பிற்கு இலவசமாக பணிபுரிந்தேன். அந்த வருடத்தில் ஜெராக்ஸ் நிறுவனத்திலிருந்து பணியிலிருந்து நீக்கப்படும் நிலையிலிருந்த நான் அடுத்த 2 வருடங்களில் அதிகரிக்கின்றன ஜெராக்ஸில் முதலிடம் வசிக்கும் விற்பனையாளனாக மாறினேன். ஜெராக்ஸில் விற்பனையில் வெற்றியை சாதித்ததும் வேலையிலிருந்து விலகிக் கொண்டு பகுதி நேரமாக நான் கவனித்துக் கொண்டிருந்த என் தொழிலை முழு நேரமாக கவனிக்க போய்விட்டேன். அதிகம் நிராகரிக்கப்படுவதற்கான ஆபத்தை எதிர்கொண்டதால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது என்பதே நான் கற்ற பாடமாகும். அதிகமான முறைகள் நிராகரிக்கப்படுவதற்கான ஆபத்தை எதிர்கொள்ளும் போது
ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. 98% நிராகரிப்பு. நிராகரிப்பை பற்றி பேச்சிலிருந்து விலகி செல்வதற்கு முன் இந்த விஷயத்தில் யதார்த்த உலகில் உண்மைகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்வது நல்லதென நினைக்கிறேன். நான் சிறிது காலம் போய் வந்த வணிக பள்ளியில் இருந்த பேராசிரியர்களில் ஒருவர், தொழிலில் வெற்றிகரமாக திகழ்வதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் 51% நேரம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். அது தவறான தகவல் என்பது என் அபிப்பிராயம். யதார்த்தத்தில் அதற்கும் மிக குறைவான சதவீதத்துடனே வெற்றிகரமாக திகழ முடியும். உதாரணமாக, நேரடி கடித போக்குவரத்து தொழிலில் ஒரு நிறுவனம் 10 லட்சம் கடிதங்களை அனுப்பி 2% பதிலை பெற்றாலே அது பெரும்பாலும் மிகவும் வெற்றிகரமானதாக கருதப்படும். அதாவது அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் 98 பேர் வேண்டாம் என்று சொல்கின்றனர் என்பதேயாகும். 98% பேர் நிராகரித்தும் வெற்றிகரமாக திகழ முடியும். உண்மையில் பெரும்பாலான வெகுஜன சந்தை விளம்பரத்தில் 98% நிராகரிப்பு மகத்தானதாகவே கருதப்படும். இதனால் அறிய வரும் பாடம்: நீங்கள் வாழ்வில் மிகவும் வெற்றிகரமாக திகழ விரும்பினால் நிறைய நிராகரிப்புக்கு ஆளாகுங்கள். அதிலிருந்து பாடம் படியுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சிறப்பு என்னவெனில், நல்ல தலைவர்கள் உங்களை வெளியே சென்று நிராகரிப்புகளை எதிர்கொள்ள உற்சாகப்படுத்துவார்கள். என்ன ஒரு வாய்ப்பு! நீங்கள் உண்மையிலேயே வாழ்வில் மகத்தான வெற்றி பெற விரும்பினால் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் சேர்ந்து நிராகரிக்கப்படுவோம் என்ற பயத்தை வெற்றி கொள்ள பழகுங்கள். நீங்கள் அதற்காக 5 வருடம் செலவிட்டால் மிச்சமிருக்கும் வாழ்க்கை பெரிதும் வெற்றிகரமாக அமையும் என்று நான் நிச்சயமாக கூறுவேன். குறைந்தபட்சம் எனக்கு அப்படி அமைந்திருக்கிறது. உண்மையில் நான் தொடர்ந்து மேன்மேலும் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பை தேடுகிறேன். அப்படித்தான் நான் பிரபலமான வெகுஜன பேச்சாளனாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிகமாக இடம்பெறுபவனாகவும் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றும் உலகமெங்கிலுள்ள லட்சக்கணக்கான பேர் என்னை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் நான் மேலும் மேலும் பணக்காரனாகி வருகிறேன். கற்பித்தலும் விற்பனை செய்தலும். ஜெராக்ஸ் எனக்கு தந்ததை விட சிறப்பான சவால்களை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு அளிக்கிறது. இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவெனில், ஜெராக்ஸில் நான் செய்ததெல்லாம் விற்பனை செய்ய கற்றுக்கொண்டதுதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் விற்பனை செய்ய கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு எப்படி விற்பனை செய்வதென கற்றுத்தரவும் வேண்டும். உங்களால் விற்க முடிந்தது எப்படி விற்பனை செய்வதென மற்றவர்களுக்கு உங்களால் கற்றுத்தர முடியாவிட்டால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வெற்றிகரமாக திகழ முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் சிறப்பான அம்சம் என்னவெனில், நீங்கள் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் நீங்கள் சிறந்ததொரு ஆசிரியராகவும் திகழ வேண்டும். நீங்கள் கற்பிப்பதை விரும்புபவர்கள் எனில் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சிறப்பாக செயல்படுவீர்கள். தனிப்பட்ட விதத்தில் வெறுமனே விற்பனை செய்வதை காட்டிலும் கற்பிப்பது மிகுந்த பாராட்டிற்குரியது. என் வரையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் சிறப்பு என்னவெனில், அது உங்களை விற்பனை பிரதிநிதியாகவே வைத்திருக்காமல் ஒரு ஆசிரியராகவும் மாற்ற பயிற்சி அளிப்பதுதான். நீங்கள் கற்றுக்கொள்வதையும் கற்பிப்பதையும் நேசிப்பவரெனில் நீங்கள் சேர்வதற்கான சிறந்த தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலாகும். அதனால்தான் நான் இந்த புத்தகத்திற்கு பிறருக்கு உதவுபவர்களுக்கான பிசினஸ் ஸ்கூல் என்று தலைப்பு வைத்தேன். விற்பனை மேலாளர்கள் விற்பனை செய்வதில்லை, மாறாக கற்றுத் தருகிறார்கள். நான் பல்வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது கடுமையாக உழைத்து விற்பனை செய்யக்கூடிய திறன் வாய்ந்த பல வெற்றியாளர்கள் தங்களது தொழிலில் வெற்றிகரமாக இல்லை என கண்டேன். அவர்கள் வெற்றிகரமாக திகழாததற்கான காரணம், யாரிடம் விற்க முடியாதோ அவர்களிடம் விற்று கொண்டிருந்தார்கள். உதாரணமாக, ஒரு புதிய தொழில் அதிபர் அழைப்பு விடுத்திருந்த வியாபார வாய்ப்பு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அவர் தனது நண்பர்களையும் சில குடும்ப நண்பர்களையும் அழைத்திருந்தார். நான் என்ன சொல்ல போகிறார்கள் என்று காத்திருக்கையில் அந்த புதிய நபரை தொழிலுக்குள் அழைத்து வந்த நபரை மொத்த விளக்க கூட்டத்திலும் பேசினார்.
அந்த புதிய தொழில் நபர் ஒன்றும் பேசவில்லை. கூட்டத்திற்கு பின் அத்தொழில் அதிபரிடம் நான் அவரை இத்தொழிலுக்கு அழைத்து வந்தவர் அவருடன் விற்பனை செய்வதில் நுணுக்கங்களை கற்றுத்தர எதுவும் நேரம் செலவு செய்தாரா என கேட்டேன். இல்லை, அவர் நாங்கள் கூட்டத்திற்கு ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறார். விற்பனையை அவர் மட்டுமே மேற்கொள்கிறார், ஏனெனில் அவர் ஒரு சிறந்த விற்பனையாளர் என்றார் அவர். அப்போதே அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பயிற்சி அமைப்பில் குறை இருக்கிறதென தெரிந்து கொண்டேன். முதலில் அந்த பயிற்சி பெரும் நகைச்சுவையாக இருந்தது. அந்த நிறுவனம் வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் புத்தகங்களில் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறது. ஆனால் எவரும் அந்த புத்தகத்தில் ஒன்றை கூட வாசித்ததில்லை. இரண்டாவதாக, அந்நிறுவனம் நபர்கள் இந்த தொழிலை தொடங்குவதையும் அவர்கள் நண்பர்களை குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து வருவதையும் மட்டுமே விரும்பியது. அப்போதுதான் சிறந்த விற்பனையாளர்கள் அவர்களிடம் விற்க இயலும். அது தொழில் பள்ளி அல்ல, அது ஒரு விற்பனை பள்ளி. ஜெராக்ஸ் நிறுவனத்தில் இருந்த எனது விற்பனை மேலாளர் சார்லி ராபின்சன் எனக்கு வாய்த்த நல்ல ஆசிரியர்களுக்குள் ஒருவர் என்பதை நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். விற்பனை வாய்ப்புள்ள நபர்களுடனான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை நான் செய்தேன். என்னுடன் விற்பனையின் போது சார்லி துணைக்கு வருவார். அழைப்பின் போது அவர் மிக குறைவாக பேசுவார். அது முடிந்ததும் நாங்கள் அலுவலகத்திற்கு திரும்பி சென்று நாங்கள் அந்த விற்பனை அறிமுகத்தை பற்றி அலசி ஆராய்வோம். பின் நாங்கள் எனது பலவீனம் எதுவென விவாதிப்போம். பாடம் எடுப்பது போல விரிவாக விளக்கி திருத்தங்களை சொன்ன பிறகு சார்லி இன்னும் சில விற்பனை பயிற்சிகளை தந்து எனது விற்பனை திறமையை பலப்படுத்துவார். குறிப்பாக நிராகரிக்கப்படுவோம் என்ற பயத்தை வெற்றி கொள்ளும் திறனை உருவாக்கினார். அவர் சிறந்த விற்பனையாளராக இருந்த போதிலும் விற்பனை மேலாளராகவும் இருந்தார். மேலும் அவர் ஒரு நல்ல ஆசிரியர். அதனால்தான் அவர் என் விற்பனைக்காக என்னுடன் வரும் சமயங்களில் அமைதியாக அமர்ந்திருந்தார். எப்போதாவது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என எனக்கு கோடி காட்டுவதற்காக இடையில் பேசுவாரே ஒழிய மற்றபடி என்னை தவறு செய்ய அனுமதித்தபடி உட்கார்ந்து பார்த்தபடி இருப்பார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வெற்றிகரமாக திகழ்வதற்கு நீங்கள் சார்லி ராபின்சனை போல இருக்க வேண்டும். மகத்தான விற்பனையாளராகவும் சிறந்த ஆசிரியராகவும் மாற ஒரு முறை நீங்கள் கற்றுக்கொண்டால் கனவாய் இருக்கும் தொழில் நனவாய் மாறும். விற்பனை செய்ய பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். 20 வருடங்களுக்கும் மேலாக எனது அன்பிற்குரிய நண்பனாக இருப்பவர் பிளேக் சிங்கர். பணக்கார அப்பாவின் ஆலோசகராக இருந்த அவர் சேல்ஸ் டாக்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். நாங்கள் ஹவாயில் விற்பனை பிரதிநிதிகளாக வாழ்க்கையை தொடங்கினோம். நானும் பிளேக்கும் பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் செய்பவர்களிடம் கவனித்த ஒரு விஷயம் உண்டு. அவர்கள் விற்பனை செய்ய கற்றுக்கொண்டு தோற்கிறார்கள் எனில் அதற்கு காரணம் சிறந்த விற்பனை மேலாளர்களின் தோல்வி அடைவதே ஆகும். மேலும் நிறுவனங்கள் போலோச்சும் அமெரிக்காவில் விற்பனை மேலாளர்கள் வெறும் விற்பனையாளர்கள் அல்ல, அவர்கள் ஆசிரியர்கள். பிளேக் தனது புத்தகத்தில் எந்த ஒரு விற்பனை அமைப்பிலும் காணப்படும் வெவ்வேறு வகைப்பட்ட விற்பனையாளர்களை பற்றியும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி வெவ்வேறு விதத்தில் பயிற்சியளிக்க வேண்டும் என்பது பற்றியும் விவாதிக்கிறார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் எப்படி விற்பனை செய்வது என்று கற்றுக் கொடுப்பதோடு மற்றவர்கள் எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உங்களால் மற்றவர்களுக்கு விற்பனை செய்ய கற்றுத்தர தெரியாவிட்டால் இந்த தொழிலில் நீங்கள் வெற்றிகரமானவராக இருக்க முடியாது. கடன் அட்டை கடன். இன்னொருவருக்கு மிக பெரும்பாலான கடன் அட்டை கடன் உடையவராக இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று அவர்களில் விற்பனை செய்ய முடியாததேயாகும். மக்கள் பொருட்களை கடனில் வாங்கும்போது உண்மையில் அவர்கள் தங்கள் எதிர்கால உழைப்பை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடன் அட்டையை பயன்படுத்தும் பெரும்பாலான நபர்கள் என்றைக்கு ஏதோ ஒன்று வாங்குவதற்கு
வாங்குவதற்கான தங்களது நாளைய தினத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான நபர்கள் கடன் அட்டை கடனில் இருப்பதற்கான காரணம் வாங்குவதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமென அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருப்பதேயாகும். ஆனால் விற்பதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமென அவர்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. உங்களது எதிர்காலத்தை விற்பதற்கு பதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்ந்து எப்படி விற்பனை செய்வதென பழகுங்கள் என்று நான் சிபாரிசு செய்கிறேன். நீங்கள் விற்பனை செய்ய கற்று வெற்றிகரமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை உருவாக்கினால் உங்களால் உங்கள் கடன் அட்டையை பயன்படுத்தி தேவையானதை வாங்க முடியும். அந்த மாத கடைசியில் கடன் அட்டையை பயன்படுத்தி வாங்கியவற்றிற்கான தொகையையும் செலுத்த முடியும். உங்கள் நாளைய பொழுதை விற்பதை விடவும் இதுதான் எனக்கு புத்திசாலித்தனமாக படுகிறது. நீங்கள் உங்களது நாளைய தினத்தை இன்றே விற்பதென தொடங்கினால் எதிர்காலமே இருக்காது என்பதை நாம் அறிவோம். சுருக்கமாக சொன்னால், அனைவருக்கும் தேவையான மிக முக்கியமான வாழ்க்கை திறன்களில் ஒன்று விற்பனை செய்வது. என்னுடைய பூனை கூட விற்பனை செய்கிறது. உண்மையில் பெரும்பாலான நபர்களை விட என் பூனை சிறப்பாக விற்பனை செய்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அது பசியில் இருக்கும் போது உணவு வைக்காவிட்டால் அதற்கு என்ன வேண்டுமோ என எனக்கு உணர்த்துகிறது. மனிதர்கள் எப்படி செய்யக்கூடாது என பழக்கப்படுத்தப்பட்டு உள்ளார்கள். வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியதை அடையும் இயற்கையான திறனை திரும்ப பெற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உங்களுக்கு உதவக்கூடும். எப்படி விற்பனை செய்வது, மற்றவர்களுக்கு எப்படி விற்பனை செய்வதென கற்பிப்பது என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவதன் மூலம் உங்கள் இயற்கை திறனை அடைய உதவுகிறது. அடுத்த அனுகூலம். அடுத்த அத்தியாயத்தில் நாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உங்களது தலைமை பண்பு திறனை எப்படி வளர்த்துக் கொள்ள உதவுகிறது என பார்க்கலாம். எனது பணக்கார அப்பா பி கட்டத்தை பொறுத்தவரை தலைமை பண்பு திறன் மிகவும் அத்தியாவசியமானது என்று கூறியுள்ளார்.